ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து நமக்கு வந்து 3 டிஃப்ரெண்ட் ஷாப்ஸ்லேருந்து 3 டிஃப்ரெண்ட் பரோட்டா வந்துருக்கு. அது மூணுமே டேஸ்ட் பண்ணி பார்க்கலாங்க. வந்து மூணுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வந்து வீச் பரோட்டா மாதிரியே இருக்குது. ஆனால் இங்கே வந்து இதுதான் நார்மல் பரோட்டா. நார்மலாகவே இங்கே வந்து வீச் பரோட்டா மட்டும் போடுவாங்க. இது வந்து பாண்டியன், இது வந்து பிரபு, இது வந்து மகா. மூணுமே வந்து பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே இருக்குது. வாடிப்பட்டி, மதுரை வாடிப்பட்டி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே. மூணுமே வந்து ஆல்ரெடி நான் சாப்பிட்ருக்கேன். மூணுமே நல்லாயிருக்கும். ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பண்ணியிருப்பாங்க. பாண்டியனில் வந்து எப்போவுமே வீச் பரோட்டா மாதிரி தான் போடுவாங்க. மகாவில் வந்து இந்த சைஸ். மூணு கடையிலையுமே பரோட்டாவோட ரேட் வந்து 50 ருபீஸ் தான். கூடவே நமக்கு வந்து ஆல் டைம் ஃபேவரட் 65 வந்திருக்கு. ஓகே, வாங்க மூணுமே டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. வாங்க நம்ம வந்து பாண்டியன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அவங்க குருமா பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. இது நல்ல கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சியில் சூப்பராக இருக்குது. வாங்க சாப்பிட்டு பார்த்துருவோம். பரோட்டாவுமே நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. அவங்க பரோட்டா வந்து உண்மையிலே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. சாஃப்டாகவும் இருக்குது, நல்லா ஃப்ளஃபியாக. அவங்க கிரேவியே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பிரபுலேருந்து, ஹோட்டல் பிரபுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். நாங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம். ஆஹா, சூப்பர் சாஃப்டாக இருக்குது. அவங்க கிரேவி அப்படியே அந்த சால்னா வந்து திக் கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. சிக்கன் சால்னான்னு நினைக்கிறேன். வாங்க ஒரு பெரிய பீஸாக எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வெறும் பரோட்டா மட்டும் சாப்பிட்டு பார்ப்போம் அப்படி இருக்குன்ட்டு. இன்னும் கொஞ்சம் சால்னா வண்டி விட்டோம். ஓகே 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 இந்த வீடியோட ஃபஸ்ட் பைட். நான் நினைச்ச மாதிரி சிக்கன் சால்னா தான். சிக்கனோட ஃப்ளேவர் நல்லா இறங்கிடுது. சூப்பராக இருக்குது பரோட்டா. பரோட்டா வந்து நல்லா சாஃப்டாக, அந்த கிரேவி வந்து அது வாயில் வச்சோடனே சிக்கன் டேஸ்ட் வந்து நல்லா வருது. நல்லா திக்கான ஒரு கிரேவி, அம்சமாக இருக்குது பரோட்டா. சூப்பராக இருக்குது, டக்கராக இருக்குது. சரி, ஓகே, இன்னொரு பைட் வந்து சிக்கனோட வச்சு சாப்பிட்டு வைப்போம். நம்ம ஆல் டைம் ஃபேவரட் 65 சாப்பிட்றேன்னா எப்படி. ஆ, 65 கூட ஒரு பைட். ஆஹா, நம்ம என்ன சாப்பிட்டாலும் கூட வந்து அந்த 65 வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த டேஸ்ட் அப்படியே மாற்றிடும். சூப்பராக இருக்கும். இதுவும் அதே மாதிரி தான். இது ஆல்ரெடி சூப்பராக இருக்குது. 65 கூட இன்னும் சூப்பராக இருக்குது. சரி, ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இது போகலாம். ஓகே, பாண்டியன் போயிடலாம். சேம் ஒரு கண்டி தான் இருக்காங்க. ஒரே இதில் பண்ணிடுவோம். சும்மா சாப்பிட்டு பார்ப்போம். இவங்களோட கிரேவி வந்து ஒரு சால்னா டைப்பில் ஒரு கிரேவி. நல்லாயிருக்கு, பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. தேங்காய் போட்டு செஞ்சுருப்பாங்க போல, நல்லா தெரியுது. ஓகே, இந்த ஒரு சால்னா டைப் கிரேவி. பரோட்டா வந்து வீச் பரோட்டா டைப் ஒரு அது மாதிரி ஒரு பரோட்டா. இங்கே வந்து நார்மல் பரோட்டான்னு கேட்டாலே இப்படி தான் கொடுப்பாங்க. ரேட் வந்து நார்மல் பரோட்டா 15 ருபீஸ் தான் ஒரு பரோட்டா. இங்கே எப்போவுமே வந்து 15 ருபீஸ் தான் எல்லா கடையிலையுமே. ஓகே, நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். பரோட்டா நல்லா சாஃப்டாக இருக்குது. அதே மாதிரி சால்னாவுமே அந்த ஒரு ஒரு மட்டன் கொழுப்பு அந்த டேஸ்ட் எனக்கு வருது, நல்லாவே வருது. மட்டன் கொழுப்பு ஃபேட்டோட டேஸ்ட்டு அந்த மட்டன் சால்னான்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது பரோட்டா. பரோட்டா சால்னா சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. கண்டிப்பாக ரெண்டுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னொன்று நமக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம 65 வச்சு இன்னொரு பைட் போயிடலாம். இப்போ வந்து 65 வச்சு பைட் போயிடலாம். நான் சொன்ன மாதிரி தான். நான் சொன்ன மாதிரியே தான் 65 வந்து ஒரு பெரிய கேம் சேஞ்சராக இருக்குது. எல்லா இதுலேயுமே
65 வச்சு சாப்பிட்டோம்னா அந்த டேஸ்ட்டை வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்குது, ஒரு பூஸ்டர் மாதிரி. சூப்பராக இருக்குது 65 வச்சு சாப்பிட்றதுக்கு. 65 செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. 65 பார்க்கும்போது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இன்னும் சூடாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். லைட்டாக ஆறி போச்சு, வாங்கிட்டு வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. ஸோ ஆறிடுச்சு. சூடாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த குருமா, இந்த பிரபு ஹோட்டல் இந்த சால்னாவை பார்க்குறதுக்கே சூப்பர் டெம்டிங்காக இருக்குது. அதனால் இன்னொரு பைட் போகணும் என் மனசு சொல்லுது. ஸோ இன்னொரு பைட் போயிடலாம். சூப்பராக இருக்குது, முடியல. சரி ஓகே, நெக்ஸ்ட் வந்து மஹாக்கு போயிடலாம். ஹோட்டல் மஹா இங்கே வந்து சேம் இந்த பிரபு ஹோட்டலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கும். பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் மகாவும் பிரபுவும் ஆப்போசிட்டில் இருக்கும். ஓகே, இங்கே வந்து ஒரு பர்ஃபெக்ட் சால்னா தான் பர்ஃபெக்டாக ஒரு சால்னா டைப் ஒரு கிரேவி கொடுத்துருக்காங்க. பரோட்டா பார்க்குறதுக்கு நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. இந்த சைஸ் தான் இருக்குது. ஸோ 15 ருபீஸ், எல்லாமே 15 ருபீஸ் தான். ஓகே, கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்குது, நல்லா பிரச்சனையே வந்துடுச்சு. ஃப்ளஃபியாக இருக்குது பரோட்டா. நாங்க சாப்பிட்டு பார்த்துருவோம். இங்கே 2 கிரேவி மிக்ஸ் ஆகிடுச்சு. மஹா ஹோட்டல் ஃபர்ஸ்ட் பைட். பரோட்டா வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. இது சால்னான்றது பர்ஃபெக்ட் சால்னான்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் சூப்பராக இருக்குது பரோட்டா. இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் சால்னா அந்த டைப்பில் நீங்கள் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா மஹாக்கு போகலாம். இந்த கிரேவி டைப்பில் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா பிரபுக்கு போகலாம். இன்னொரு இந்த சிக்கன் இந்த கொழுப்பு டேஸ்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாண்டியனுக்கு போகலாம். மஹாக்கு வந்து நம்ம சிக்கன் வச்சு சைடிஷ் வச்சு சாப்பிட்டு வைப்போம், டக்கராக இருக்கும். போன்லெஸ். ஆஹா, சூப்பராக சொல்கிறேன் இல்லை. 65 வந்து இங்கே ஒரு கேம் சேஞ்சர். எவ்வளோ அந்த பரோட்டா வந்து எப்படி டேஸ்ட்டாக இருந்தாலும் 65 சாப்பிட்ணுன்னா சூப்பராக இருக்கும். இதை விட கலக்கி ஆம்லேட் யாராவது வச்சு சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே சொல்கிறதுக்கு இப்போ அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் பரோட்டா சாப்பிட்றோன்னா கலக்கி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைன்னா 65 வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது பரோட்டா வித் 65 ஒரு காம்பினேஷன். கொஞ்சம் ஆனியன் வச்சுக்கலாம். சூப்பர் பைட்டாக போயிடலாம். சூப்பராக இருக்குது உண்மையிலே. நான் சாப்பிட்ற நிறுத்த முடியல, 65 வச்சு அப்படி உள்ளே போய்கிட்டே இருக்குது. ஆனால் என்னால் 3 பரோட்டாக்கு நல்லா சாப்பிட முடியாது, அது ஒரு விஷயம். உண்மையிலே சூப்பராக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 3 கடையிலையுமே நான் சொன்னேன் இல்லை அந்த டிஃப்ரென்ஸ், அதை வச்சு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் ஆகாது. அவ்வளோ. இன்னொரு நாள் வந்து பிரியாணி, 3 கடையிலுமே பிரியாணி வாங்கி ட்ரை பண்ணி பார்ப்போம். 3 கடையிலுமே சாப்பிட்ருக்கேன். 3 கடையிலுமே பிரியாணி வந்து சூப்பராக இருக்கும். கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆனால் டேஸ்ட் வந்து டாப் நாச்சாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இன்றைக்கி வந்து பரோட்டா மட்டும் தான் வாங்கியிருக்கோம். வேறு என்ன ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக பண்ணலாம். அதனால் சாப்பிட்ற நிறுத்தம் இல்லை, சூப்பராக இருக்குது. 3 குருமாவும் கலந்துருச்சா, அதனால் அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டை கொண்டு வருது. இந்த பரோட்டா இந்த ஏதோ ஒரு குருமாவில் வந்து இடையில வந்து கிராம்பு போட்டிருப்பாங்க போல், இடையில கடிச்சிட்டே தெரியாமல். ஆனால் இது அந்த ஒரு பிரியாணி
இந்த ஒரு ஒரு சூப்பரான டிஷ் சாப்பிடும்போது இடையில வந்து நம்மளை சரியான டென்ஷன் ஆக்கிறது. அதுவும் நம்ம சாப்பிடும்போது தான் கடைசி வாயில் வந்து கடிச்சிருவோம். ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படியே அந்த இந்த இந்த டேஸ்ட் அப்படியே மாற்றி விட்டுரும். நல்ல வேளை கடைசி வாயில் இங்கே கடிக்கலை, இப்பயே கடிச்சிட்டேன், தூக்கி போட்டேன் என்கிட்ட. இல்லாட்டி கடைசி வேலை வந்து கடைசி அந்த இது வந்து அந்த ஒரு டிஷ்ஷோட ஒரு அந்த ஃப்ளேவரையே அப்படியே கெடுத்து விட்டுரும். அப்படியே சரியான டென்ஷன் ஆகும். இதுக்கடா சாப்பிட்டோம் நாய் போயிடும். அப்புறம் சரி, ஓகே, இந்த இது ஃபுல்லாக நம்ம காலி பண்ணணும். 65 இருக்குது, நம்மளோட 65 இருக்குது. அவ்வளோதான் கைஸ். இன்னொரு வீடியோவில் வந்து உங்களுக்காக பிரியாணி இல்லாட்டி அப்புறம் கிரில் எது வேணுமோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வாங்கி ட்ரை பண்ணி பார்ப்போம். எந்த கடையிலனாலும் 3 கடை. இன்னொரு டைம் வந்து பிரியாணி, மட்டன் பிரியாணி வாங்கி ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே, இந்த இது வந்து 3 கடையுமே சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு டேஸ்ட்டு. டிஃப்ரெண்ட் ஸ்டைல் பரோட்டா, இந்த சால்னா வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் செஞ்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து 3 கடையிலுமே செக் அவுட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது. நீங்கள் வாடிப்பட்டி சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். 3 கடையுமே நல்லாயிருக்கு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இன்னொரு வீடியோவில் வந்து உங்களுக்கு சந்திக்கிறேன். அது சைனிங் ஆஃப் பிரசன்னா. பை, டாடா.